வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம RRB aptitude பார்க்க போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் படிச்சிட்டு இருக்கோம். So next set of question பார்த்துடலாம். A sum of money was invested at a certain rate of simple interest for 2 years. Had it been invested at 1% higher rate, it would have fetched 24 more interest. இப்போ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி செட் ஆஃப் டைப் கொஸ்டின் பார்த்துருக்கோம், ரைட்? இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் மணி வாஸ் இன்வெஸ்டட் அட் அ சர்டன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒரு சர்டன் ரேட்ல 2 வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ had it been invested at 1% higher rate, இப்போ அது அந்த வட்டியில 1% அதிகமாக இருந்தா கூட எக்ஸ்ட்ரா 24 கிடைக்கும். அப்போ டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து 24. இப்போ நம்ம பார்க்குறோம் PNR by 100 SI1 minus SI2 which is equal to 24. So principal amount என்னன்றது எனக்கு தெரியாது. So let me keep P. Number of years 2. Rate of interest எப்பயுமே வந்து அதிகமானதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் போடணும், அப்போ தான் உங்களுக்கு நெகட்டிவாக வராது. So 2PR minus 2PR by 100. இப்போ இந்த இடத்துல நான் ஜென்ரலா 2PR by 100 plus 2PR பண்ணனா அந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். So 2P by 100 equal to 24 வரும். So 2 denominatorல போச்சுன்னா cancel பண்றோம்னா 12. So 1200. Okay, 1200 is the right answer. Next, 12th question. The amount to be paid when principal is equal to rupees 2000, rate of simple interest 5% and T is equal to 2 years. இப்போ principal என்ன கொடுத்திருக்காங்க, 2000. Rate of interest என்ன கொடுத்திருக்காங்க, 5%. Number of years வந்து 2 years. என்ன கேட்டிருக்காங்க, amount to be paid. இப்போ amount to be paid அப்படின்றதுக்கு 2 ways சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும், SI கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு 2 ways சொல்லித்தரேன். இந்த இடத்துல ஃபார்முலா தான் ஈஸி, பட் இருந்தாலும் இன்னொரு வே எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் டீச் பண்ணிடுறேன். சிம்பிளாக ஃபார்முலா இல்லாமல் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ SI is equal to PNR by 100. ஸோ 2000 into 5 into 2 by 100. இப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 200. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் amount is nothing but principal plus interest. அப்போ 2200 ஆப்ஷன் சி. இப்போ எது ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது இப்போ நான் டீச் பண்ணக்கூடிய லாஜிக் பேஸ்ட். ஓகே, இப்போ லாஜிக்கல். இப்போ இது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 5%னா என்ன, 5 by 100. அப்போ 1 by 20. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வரும்போது நியூமரேட்டர் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் த இன்ட்ரெஸ்ட், டினாமினேட்டர் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் த பிரின்சிபல். ஓகே, இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க. இப்போ 20 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு 2000னா 1 யூனிட் என்ன, 2000 divided by 1000. கரெக்டா? சாரி, 2000 divided by 20. கரெக்டா? அப்போ 2000 divided by 20 நான் கேன்சல் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து திஸ் இஸ் ஃபார் தட் 1 யூனிட் ஈக்குவல் டு 100. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு, 1 இயர்க்கு, ரைட்? இப்போ நான் 2 இயர்ஸ்க்கு பண்ணணும்னா, இப்போ 2 இயர்ஸ்க்கு நான் பண்ணுறேன்னா 200 rupees.
ஸோ 2 years 200 rupees ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, இது ஒரு வே. இதுலேயே ரெண்டாவது சப்டிவிஷன் எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அமௌண்ட்ன்றது என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், பி ப்ளஸ் எஸ்ஐங்கிறது அமௌண்ட். இப்போ 20 + 1 21 பார்ட்ஸ். 1 பார்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 100, ரைட்? இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம கேல்குலேட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ 21 பார்ட்ஸ்க்கு வச்சு நம்ம வந்து அமௌண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இது ஒரு வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம். இது லாஜிக்கல் பேசிஸ். இது எப்போனா, இப்போ என்னால் ஃபார்முலா மட்டுமே வச்சு என்னால் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 13th question. Nitin borrowed some money at the rate of 6% per annum for the first 3 years and 9% per annum for the next 5 years and 13% per annum for the period beyond 8 years. If the total interest paid by him at the end of 11 years 8,160 money borrowed by him. Okay, இது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 3 years, நெக்ஸ்ட் 5 yearsனா இது இன்டூ 3 இன்டூ 5. பியாண்ட் 8 years அப்படின்றது ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை ஹிம் அட் த எண்ட் ஆஃப் 11 years. 11 years, அப்போ ஃபர்ஸ்ட் 3 years, நெக்ஸ்ட் 5 years. 5 + 3 உங்களுக்கு என்ன வரும்? 8. 8 + 3, அப்போ பியாண்ட் 8 yearsனால் அவங்க சொல்கிறது வந்து 3 years, 8 கிடையாது. ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன வருது உங்களுக்கு? 8,160 வருது, ரைட்? நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். 8,160. ஸோ கேல்குலேட் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும்? ஃபஸ்ட்டு PNR by 100. ஸோ எனக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. 6 × 3 by 100 plus into 5 by 100 plus into 3 into 13 by 100 எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு என்ன கிடைக்குது? 8,160. இப்போ 18p plus 45p plus 39p 816000. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 18 + 45 வந்து 63. ஓகே, 63 + 40 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 103 வரும். பட் நீங்கள் வந்து 40 நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணி 102. ஸோ 102 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் விச் இஸ் நத்திங் பட் 8,16,000. இப்போ ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ கேன்சல் பண்ணும்போது எனக்கு 8,000 கிடைக்கும். 8,000ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th one. The rate of simple interest per annum at which a sum of money doubles itself in 16/2/3 years. Okay, so the rate of simple interest per annum at which a sum of money doubles itself. அப்போ principal இங்கே principal தான். sum of money doublesனா amount தான் 2 times of p. இப்போ number of yearsனு பார்த்தீங்கன்னா 50/3. rate எனக்கு தெரியாது, அதுதான் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the same logic. formula பேஸ் பண்ணி போடனா ஈஸியாக முடிஞ்சிடும். SI is equal to principal into number of years into rate of interest by 100. எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ 2p minus p which is equal to p into number of years 50/3. rate of interest என்ன தெரியாது, நான் கண்டுபிடிக்கணும். ஸோ let me cancel this. so if I cancel I will get 2. so r is equal to 6%. 6% is the right answer, which is nothing but option C. Next 15th பார்த்துடலாம். A sum of money lent at simple interest amounts to 880 in 2 years and to 920 in 3 years. The sum of money. Okay.
ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை 2 வருஷத்துக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு 880 ருபீஸ் இருக்குது. எனக்கு அதாவது 880 ருபீஸ் எனக்கு கிடைக்குது. அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், ஆனால் அது என்னன்னு தெரியாது. அந்த அமௌண்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 880 வருது. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 920 ஆகுதுன்னா, ஸோ எனக்கு அந்த சம் ஆஃப் மணி, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது லாஜிக்காக நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரின்சிபல் எனக்கு தெரியாது, ஆனால் அது அமௌண்ட்டாக போகும்போது ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்ன 880 ருபீஸ் 2 வருஷத்தில் இன் 2 இயர்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி 920 ருபீஸ் இன் 3 இயர்ஸ். ஓகே, இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 40 ருபீஸ் 1 இயரில். இப்போது ஃபஸ்ட்டு அமௌண்ட்டையும் செகண்ட் அமௌண்ட்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் இயர் சப்ட்ராக்ட் பண்ணால் அப்போது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 40 ருபீஸ். ஓகே, இப்போது 2வது வருஷத்தில் 40 ருபீஸ் இருக்குது. அதாவது அப்போது என்ன இருக்கும்னா 880 மைனஸ் 40 அப்படின்றது 840 இந்த ஃபஸ்ட் இயர். கரெக்டா? ஃபார் த ஃபஸ்ட் இயர்னா நான் அமௌண்ட் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 840 ருபீஸ் இருக்கும் அமௌண்ட்டு. இப்போ திருப்பி நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 840 மைனஸ் 40 நான் செய்யும்போது இதுதான் என்னோட பிரின்சிபல் ஆகும். இதுதான் என்னோட இனிஷியல் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ 800 அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது? டி, விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் டி. ஸோ 16th question போயிடலாம். The difference between the simple interest received from 2 different banks on rupees 500 for 2 years is 2 rupees 50 paise. The difference between their rate of interest. Okay, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? Difference between the simple interest received from 2 different banks. ஓகே, இப்போ ஒரு 500 ருபீஸ் 2 பேங்க்லேயும் 500 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட், ஆனால் 2 வருஷத்துக்கு. இப்போது 2 rupees 50 பைசேங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு, அதாவது ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு. அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள், லாஜிக்கலாக நம்ம சால்வ் பண்ணுறது தான். இப்போது இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போது 500 multiplied by 2. Okay, so 500 multiplied by 2 multiplied by rate of interest எனக்கு தெரியாது R1 minus 500 multiplied by 2 rate of interest தெரியாது R2 which is equal to 2 rupees 50 paise. Okay, இப்போ so if we cancel this 10 R1 minus 10 R2, okay, which is equal to 2.550. இது 10 நான் காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா R1 minus R2 which is equal to 2.50. அப்போது 10 இந்த சைடு வரும்போது 0.25 ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த rate of interest பார்த்தீங்கன்னா 0.25%, which is nothing but option B. Okay, so next 17th question போலாம். A sum of money at some rate of simple interest amounts to 2,900 in 8 years and 3,000 in 10 years. The rate of interest per annum. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா 2,900 ருபீஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வருது, பிரின்சிபல் கிடையாது, ரைட்? அமௌண்ட் வருது. அப்போது ஃபஸ்ட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,900, இது வந்து 8 இயர்ஸில். நெக்ஸ்ட் அமௌண்ட் 2 3,000 10 இயர்ஸில். இப்போது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் பாருங்கள். ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? உங்களுக்கு 100. இப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 100. இன் ஹவு மெனி இயர்ஸ்? இட்ஸ் 100 இன் 2 இயர்ஸ்.
2 வருஷத்துல எனக்கு டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 100. பட் இப்போ என்னன்னா அந்த 100ங்கிறது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர்ஸ். பட் எனக்கு என்ன தேவை? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை, ரைட்? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தேவை. இப்போ எனக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னென்னலாம் தேவை? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியணும், பிரின்சிபல் தெரியணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியணும், கரெக்டா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் 2 years it's 100. அப்போ ஃபார் 1 year இன்ட்ரெஸ்ட் வந்து 50, கரெக்டா? அப்போ அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 50 multiplied by 8, அப்போ 400. அப்போ 400 அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் 8 இயர்ஸ். இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 2900. அதுவும் எத்தனை இயர்ஸ்க்கு? 8 இயர்ஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் 8 இயர்ஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னா 2900 மைனஸ் 400. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2500 கிடைக்கும். அப்போ 2500ன்றது என்னது? 2500 அப்படின்றது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, 2500 which is nothing but principal amount. ஓகே, இப்போ 2500 is the principal amount. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா we are going to find out what is rate of interest. Okay, so as usual simple interest equal to PNR by 100. Rate of interest ங்கிறது cross multiply பண்றேன், SI multiplied by 100 P into N. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ தான் பார்த்தோம் 400. பிரின்சிபல் வந்து 2500 ஃபார் 8 இயர்ஸ். சார் நான் கேன்சல் பண்ணுறேன். 25 4 times, 4 2 times, 2 2. So 2%. R is equal to 2%, which is the correct answer, which is nothing but option D. Next 18th question போயிடலாம். A person who pays income tax at the rate of 4 paise per rupee find that a fall of interest rate from 4% to 3.75% diminishes in net early income by 48. Okay, so in the question நம்ம ஜென்ரலாக சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? பர்சன் வந்து ஹூ பேஸ் இன்கம் டேக்ஸ் அட் த ரேட், அதாவது ₹1 4 பைசா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஃபைண்ட் தட் அ ஃபால் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ரம் 4% to 3.75 diminishes is okay. இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4%லேருந்து 3.75% கம்மியாகிறப்போ ஸோ அவளோட இன்கம் வந்து எவ்வளோ கம்மியாகுதுன்னா 48 rupees கம்மியாகுது. ஓகே, ஃபைண்ட் தட் a fall of interest rate from 4% to 3.75% diminishes his net early income by 48. What is his capital amount? ஜென்ரலாக இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4% to 3.75% இருக்குது அப்படின்னா அதை டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்ன நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டில் 1% எவ்வளோ அண்ட் ஆல்சோ 100% எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். இப்போது 4 இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0.25%. இப்போ 0.25%, how much it gets deferred? 48, right? So இப்போ 0.25%, which is nothing but 48. இப்போ இது 1%ல எவ்வளோ நம்ம செக் பண்ணலாம். 48 by 0.25 multiply by 100, so 4800 by 25. ஓகே,
ஸோ நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இது வந்து 1%க்கு. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா 100%க்கு தேவை. இப்போ 100% தேவைன்னா நான் மல்டிப்ளை பை 100 செய்யலாம். இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 4 times 0 0 32 19,200. ஸோ 19,200 தான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ. இப்போ 19,200 multiplied by 19,200 which is multiplied by which is nothing but actually capital value multiplied with the how much it is 100, but it's a 4% should be subtracted, so 96%. இதை நம்ம calculate பண்ணோம்னா capital is equal to 19,200 by 96%. நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 96 multiplied by 2, 96 multiplied by 2, 192. So 2, அப்போ 2000000. So 20,000 is the capital, which is nothing but option C. Next, 19th question. The rate of simple interest for which rupees 6,000 will amount to 6,900 in 3 years. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years, ரேட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. As usual, simple interest என்ன? 900. Difference of amount with the principal. So simple interest is equal to PNR by 100. So 900 which is equal to 6,000 into 3 into R by 100. 2 3 times 2 5 times 9 cancel, so R வந்து 5%, which is nothing but option A. Next, 20th question பார்த்துடலாம். 2 equal sums were lent out at 7% and 5% simple interest respectively. The interest earned on the 2 loans add up to 960 for 4 years. The total sum lent out in. Okay. இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஒரு இது வந்து 7%, இன்னொரு இது 5%, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 960 rupees கிடைக்குது. ரெண்டுமே வந்து 4 years அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க, பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் ரெண்டு சமயம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க கொடுத்துருக்காங்க? 960. SI1 plus SI2 which is equal to 960. இப்போ பிரின்சிபல் multiplied with 7 multiplied by 4 by 100. Principal multiplied with 4 multiplied with 5 by 100, 960. இப்போ 28p plus 20p, 96000. இப்போ 48p. Principal, 48 times of principal equal to 96,000. இப்போ principal equal to 96,000 divided by 48. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 2,000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,000, which is nothing but option C. Okay, next 21st question போயிடலாம். In what time will the simple interest be 2/5 times of the principal at 8%? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சேம் தான், simple interest 2/5 of the principal, rate of interest வந்து 8 கொடுத்துட்டாங்க. டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைம் கேட்டிருக்காங்க, சேம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுடலாம். இதை
இப்போ simple interest 2/5 times of principal. Number of years எனக்கு தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். divided by 100. அப்போ இந்த ரெண்டுத்தையும் எனக்கு கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கேன்சல் பண்ணுறோம், 4 25 times. 5லேருந்து இங்கே கேன்சல் பண்ணோன்னா 5 times. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஆனால் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் மேலே தான் வரும், அதனால தான் நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். இப்போது n is equal to 5 years. 5 years which is nothing but option C. Okay, next 22nd question. At some rate of simple interest, A lent 6,000 to B for 2 years and 1,500 to C for 4 years and received 900 as interest from both of them together. The rate of interest per annum was okay. இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க? A வந்து Bக்கு 6,000 rupees கொடுக்குது 2 yearsக்கு, 1,500 rupees வந்து A வந்து Cக்கு கொடுக்குது for 4 yearsக்கு. இப்போது ஏக்கு கொடுத்து பிக்கும் கொடுத்து எவ்வளோ ரிசீவ் ஆகுதுன்னா 900 rupees ரிசீவ் ஆகுது. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சேம் லாஜிக் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, ரெண்டுத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 900, கரெக்டாக? அப்போது 6,000 multiplied by 2, ஓகே, ஸோ multiplied by 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டூ ஆர் பை 100 plus 1,500 into 4 into r by 100. cancel பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 120 r plus 60 r 900. அப்போ 180 r equal to 900. r அப்படின்றது எது? 900 by 180. இப்போ கேன்சல் பண்ணோன்னா எனக்கு 18 எத்தனை டைம்ஸ் போகும்? 5 times. 5% எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நன்றி மாணவர்களே. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம்.